இப்ப நீ கண்ணை திறக்கலாம். என்னாச்சு அரவிந்தா? ஜோசியருக்கு நினைவு திரும்பிடுச்சாங்க. அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. ரொம்ப பதட்டமா தாங்க பேசுறாரு. நான் போய் அது என்னன்னு கேட்டுட்டு வரேன். நான் உடனே ஹாஸ்பிடல் கிளம்புறேங்க. சரி அரவிந்தா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இல்லனா நானும் வந்திருப்பேன். பரவாயில்லைங்க, நானே போய் பார்த்துட்டு வரேங்க. குருஜிங்கிற நெருப்பு எரிய போகுது. அது எரிஞ்சா நந்தன் குடும்பத்துல ஒரு பாம்பே வெடிச்சிரும். என்னமோ பேபி, உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம செஞ்சிட்டான். ஆனா அவன் அங்க சந்தோஷமா தான். மாம் ப்ளீஸ், சொன்ன விஷயத்தையே சொல்லி என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, என்னால மாற முடியாது, மித்ராவை விடவும் முடியாது. உங்களுக்கு புரியுதா? என்ன நீ ரொம்ப பயமுறுத்திட்ட லக்ஷ்மி. ஏன் என்ன ஆச்சுங்க? கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ என் பக்கத்துல இல்லைங்கும் போது ரொம்ப பயந்துட்டேன். சாரிங்க, நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை எழுப்பி ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு. என்னங்க, அங்க வாட்டர் ஃபால் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் போய் குளிச்சிட்டு வரீங்களா? நீ குளிப்பாட்டினா நான் ஏன் குளிக்க மாட்டேன்? என்னங்க, நானும் ராத்திரியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்களே போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. நீங்க வாயை திறந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் என் உயிரும் பறி போயிடும். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த பூமியில உயிரோடவே இருக்கக்கூடாது. மனிஷா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. புது புது பிரச்சனையை தலையில போட்டுக்காத. மாம், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க என்ன தடுக்காதீங்க.
மனிஷா, அனந்தா, நீங்க என்ன இங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. நம்ம ஜோசியருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் பழைய மாதிரி மாறதுக்கு டைம் ஆகும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ அந்த விஷயத்துல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வெளியே வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனிஷா. இவர் வர இப்ப கண் முழிக்க போறாரு. அரவிந்த் ஆண்டி கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாரோ? இப்ப என்ன பண்றது? ஜோசியரே, இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கு அரவிந்தா. அது சரி, இது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது? ரொம்ப முக்கியமான விஷயம் அரவிந்தா. அந்த விஷயத்தாலதான் உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட கண்ணையும் கட்டி போட்ட விஷயம் அது. அது என்ன விஷயம் ஜோசியரே? அது என்னன்னா அது என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே. மனிஷா என்ன இங்க இருக்கா? உங்களை பார்க்கதான் அவ வந்திருக்கா. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஜோசியரே, பரவாயில்ல. இதுக்கு மேலேயும் நடந்த உண்மைகளை சொல்லலைன்னா இன்னும் ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு.